அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஏகத்துவத்துக்கு எதிரான விஷயங்களை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், எந்தெந்த பொருள்கள் எல்லாம் சாதாரண பொருள்கள் எல்லாம் அவை புனிதமானவை என்ற நம்பிக்கை கொள்ளப்படுகிறதோ அதுவும் ஏகத்துவத்திற்கு எதிரானதாக இஸ்லாம் கருதுகிறது. ஒரு பொருள்னு சொன்னா நம்ம தயாரிக்கிற பொருள் அந்த பொருளுடைய மதிப்பை பெற்றதாகத்தான் நம்மால் கருதப்படணும். ஒரு பேனா இருக்குது, இந்த பேனாக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கத்தான் செய்யும். இந்த பேனா 10 ரூபானா 10 ரூபா, 100 ரூபானா 100 ரூபா. இந்த பேனாவை என் கையில இருந்து தொட்டு உங்களுக்கு தந்ததுனால அதுக்கு என்னமோ வந்துருச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. இது பேனாங்கிறது எப்பவும் பேனாவா தான் இருக்குமே தவிர, நான் தொட்டு உங்கள்கிட்ட தர்றேன் அல்ல ஒரு பெரிய மகான் கையினால எடுத்து தர்றாரு உங்களுக்கு, தந்த உடனே அது சாதாரண பேனாவுல இருந்து அது வேற என்னமோ அதுல வந்துருச்சு நினைக்கிறான்னு வைங்க, அது அல்லாஹ் அப்படி செய்ய முடியும். இந்த பரக்கத்து செய்யக்கூடிய தன்மை ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் உள்ளது. தபாரக்கல்லாஹு தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு, அவன்தான் பரக்கத்துக்கு உரியவன் என்று அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுகிறான். பரக்கத்துனா என்ன? ஒரு பொருளில் எவ்வளவு காரியம் நிறைவேறுமோ, எவ்வளவு பயன் கிடைக்குமோ அதை விட கூடுதலாக தருவதற்கு பேர் பரக்கத்துங்க. அரைப்படி அரிசியில எத்தனை பேர் சாப்பிட முடியுமோ அவ்வளவு பேர் சாப்பிட்டா அதுக்கு பரக்கத்து இல்லை. அரைப்படி அரிசியை போட்டு 10 பேர் சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் அதுல என்னமோ வச்சு தர்றான், நமக்கு மறைமுகமா தர்றான். இந்த பரக்கத்து என்று எக்ஸ்ட்ராவாக பவர் தரக்கூடிய சக்தி ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் தான் இருக்கே தவிர, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர, உலகத்துல எந்த மனிதரும் ஒரு சாதாரண பொருளை புனித பொருளை ஆக்கிட முடியாது. இதை நம்ம தெளிவாக நம்பணும். கோடீஸ்வரன் அவன் இந்த தர்காவுல கொடுக்கிற கொஞ்சோண்டு சர்க்கரைக்கு 2 கை வாங்குறான். இந்த சர்க்கரை அவன்கிட்ட ஒரு மதிப்பு உள்ளதா? இல்ல. இவன் 1000 மூட்டை சர்க்கரை ஏழைகளுக்கு கொடுக்கிற அளவுக்கு சக்தி உள்ளவன். இவன் இப்படி கிள்ளி போடுறாங்கல்ல, இந்த சர்க்கரைக்கு கையேந்திரான். எதனால கையேந்திரான்? அது சர்க்கரை இல்லையா, அங்கேருந்து தர்றதுனால அதுல என்னமோ எக்ஸ்ட்ரா பவர் வந்துருச்சான். அங்க பூஜை பண்ணதுனால, நாகூர்ல வச்சு பூஜை பண்ணின உடனே அதுல என்னமோ ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வந்துருச்சு நினைக்கிறான் பாருங்க. இது அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள சிவத். பரக்கத்து தருவது ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் உள்ள சிவத்தை தவிர, அதனால எந்த பொருளும் பரக்கத்து ஆயிரும் நினைக்கவே கூடாது. எந்த பொருள் யார் கையில இருந்து வந்தாலும் அந்த பொருள் அதற்குரிய மதிப்புள்ளது என்றுதான் நீங்கள் நம்பணும். அதை மாத்தி இவர் இந்த பொருள்ல என்னத்தை ஏத்தி விட்டாரு, இதை இவர் கைனால வாங்கணும்னு சொன்னா இது உடையவே செய்யாது. இவர் கைனால இந்த பேனாவை வாங்கினா எழுதுறது கேள்வியெல்லாம் கரெக்டா இருக்கு, பதிலாம் கரெக்டா தான் இருக்கு. இவர் பேனாவுல தொட்டு அந்த பேனா இவர் கையில தொட்டு பேனா வாங்கிட்டு போனா 100க்கு 100 கன்ஃபார்மா மார்க் வாங்கி போடலாம் என்றெல்லாம் ஒரு பேனா வாங்கும் பொழுது நினைச்சு, பேனா உதாரணத்துக்கு தான், உதாரணத்துக்கு பேனா என்ன இளவு பேப்பர் வாங்கினாலும் சரி, என்ன இளவு வாங்கினாலும் சரி தான். அப்ப எதை வாங்கினாலும் சரி அது உங்க கையினால தொட்டு தாங்க. சாவியை வாங்கும்போது உங்க கையினால தொட்டு தாங்க, திறந்தா ரொம்ப வியாபாரம் இருக்கு. என்ன இவங்க கையில தொட்டாலும் சாவி தான், அவங்க கையில தொட்டாலும் சாவி தான். இவங்க கையில தொட்டாலும் இப்படித்தான் திருவி தான் திறக்கணும், அவனுக்கு தொடாம தந்தாலும் இப்படித்தான் திறக்கணும். இவங்க கையில தொட்டதுனால காட்டணும்னு திறந்துருமா? எனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்குதா? அவன் தொடுறதுக்கு முன்னாடி இந்த சாவி எடை போட்டு பாருங்க, தொட்ட பிறகு நிறுத்து பாருங்க, எடை கூடுமா? இவர் தொட்டவனு ஒரு 1/2 கிராம் கூடின்னு பார்ப்போம். ஒன்னும் கூடல, சக்தியும் கூடல, இந்த பவரும் கூடல. அது இரும்புனா இரும்பா தான் இருக்குது, தங்கம்னா தங்கமா தான் இருக்க போது, பித்தளைனா பித்தளை தான் இருக்க போது. ஒரு மனிதனுடைய கைப்பட்ட உடனே, ஒரு இடத்துல கொண்டு வச்ச உடனே, ஒரு ஆளுடைய பேரை சொன்ன உடனே புனிதமாயிடுது அப்படின்னு நினைக்கிற நம்பிக்கை இருக்க. இந்த நம்பிக்கை நம்ம கிட்ட வந்துச்சுன்னா கபர் வணக்கமும் ஒண்ணு, அது ஒண்ணுதான். அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தடியில இருந்து ஒரு உடன்படிக்கை செஞ்சாங்க. உங்களுக்கு தெரியும், பையத்தை ரில்வான் என்று சொல்லக்கூடிய அந்த உடன்படிக்கை நடக்குது. அந்த உடன்படிக்கை எதுக்கு நடக்குது? இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன, அந்த மூமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இது யுபாயிஊனஹு தஹத ஷஜரா, இது யுபாயிஊனக தஹத ஷஜரா, ஒரு மரத்தடியில் வைத்து உம்மிடத்திலே உறுதிமொழி எடுத்தார்களே அந்த மூமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்கள் கை மேல அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது. உன்னிடத்தில் உங்க பையத்து செய்யல, அல்லாஹ்ட்ட செய்யறாங்க என்று சொல்லி அல்லாஹ் அவ்வளவு சிலாகிக்கிறான். இதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வருது, அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வருது. அப்ப புதுசா இஸ்லாத்துல வந்த கூட்டம் விளங்காம, இதான் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த மரம், இதான் பையத்து நடந்த மரம், இதுலதான் சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்து பண்ணாங்கன்னு மரத்தை தொடுறது, மரத்தை முத்தமிடுறதுமா ஆரம்பிச்சிருச்சு புதுசா வந்த கூட்டம். சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரைனிங் பண்ணிட்டு போயிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில நடந்து போச்சுன்னு சொன்னா இந்த மரத்தை போய் தொடுறதும்
ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த மரம்ல இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போய் தொடர்றதுக்கு எல்லாம் போட்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க. உமர் இல்லான்னு பார்த்தாங்க, என்னடா இப்படி ஒரு லெவல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மாதிரி நம்மளை உருவாக்கிட்டு போனாங்க. உடனே என்ன பண்ணாங்க, இந்த கல்லு மண்ணு மரத்தை மரியாதை செய்யக்கூடியவர்களாக நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு உருவாக்கவில்லை. முதல்ல மரத்தை வெட்டி வீழ்த்திட்டாங்க. மரமே இல்லை, அப்புறம் அந்த மரம் இப்ப கிடையாது. அந்த மரம் இப்ப அப்பவே கிடையாது. அப்ப அந்த மரத்தை என்ன செய்யறாங்க, மரத்துக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்ததுனால கூட அந்த மரத்துக்கு ஒண்ணு வரலையாம். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரைனிங் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அமர்ந்திருந்ததுனால கூட அந்த மரத்துல என்னமோ வந்துடல, அது மரம் தான், அதை போய் தொட முடியாது, அதை போய் முத்தமிட முடியாது, அதை போய் கும்பிட முடியாது. உலகத்துல ஒரு பொருளை தொட்டு புனிதம் என்று முத்தமிடுவதாக இருந்தால் அது ஹஜருல் அஸ்வதை தவிர உலகத்தில் ஒண்ணும் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தொட்டு புனிதம் சொல்லி ஒரு பரக்கத்தாசி, அது கூட இன்னைக்கு காலத்துல முடியாது, நெரிசல் இல்லாம இருந்தோமையானால் அதுக்கு அனுமதி இருக்குது. அது கூட எந்த லெவல்ல அனுமதி இருக்குது பாத்தீங்களா? அதை கூட உமர் ரலியல்லாஹு செய்யும் பொழுது அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க, நீ ஒரு கல், இன்னி லஅலமு அன்னக ஹஜருன், நீ ஒரு கல் என்று எனக்கு தெரியும், நீ ஒரு கல்லு தான், நீ கடவுளும் கிடையாது, உன்ட ஒரு சக்தியும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை தொட்டு முத்தமிட்டதை நான் பார்த்த காரணத்தினால் நானும் செய்கிறேன், இல்லைன்னா உன்னை தொட்டு கூட இருக்க மாட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு சொல்லிவிட்டு முத்தமிட்டார்கள் என்று சஹீஹுல் புகாரி உட்பட பல நூல்கள்ல பார்க்கிறோம். அப்ப அந்த ஹஜருல் அஸ்வத் ஒண்ணுதான் உலகத்துல ஒரு புனிதம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு காட்டிட்டு போயிட்டாங்க. தானும் தொட்டாங்க, தொடவும் சொன்னாங்க. வேற அவங்க தொட்ட சட்டையோ, அவங்க தொட்ட ஜிப்பாவோ, அவங்க போட்ட பேனாவோ, பென்சிலோ, செருப்போ அதெல்லாம் புனிதத்துக்குரிய ஆவாது. நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு பெரியார்களுடைய பெயரை வைத்துக் கொண்டு எங்கேயோ ஒரு மூங்கி மரத்தை வெட்டிட்டு வர்றாங்க. அது காட்டுல உள்ள ஒரு மரம், அந்த மரத்தை கொண்டாந்து ஊன்றாங்க. அதுக்கு ஒரு பேரை இவன் தான் சூட்டுறான், அவர் கொண்டாந்து கூட ஊண்டல, அந்த அவுலியா கொண்டாந்து கூட இந்த மரத்தை ஊண்டல. இவனா எங்க இருந்து ஒரு மரத்தை கொண்டு வந்து இவனா வெட்டி ஊண்டிக்கிட்டு இது சாவுள்ள மீது ஆண்டவர் கொடின்றான். உடனே போய் தொடுது போயிடலாரும், என்னடா நீ தானே வெட்டிட்டு வந்த, என்ன அவர் கூட ஒன்னாங்க ஊண்டலையே, அவர் மூத்தா போயிட்டாரு. நீனா ஒட்டிக்கிட்டு வந்து ஒரு மரத்தை கொண்டாந்து அந்த இடத்துல ஊண்டி வச்சுக்கிட்டு, நீனா மளிகை கடையில் அந்த நூலை வாங்கிட்டு வந்து, நீனா ஒரு தைய கடையில் ஒரு கொடியை தச்சுட்டு வந்து, நீனா ஏத்திக்கிட்டு இது சாவுள்ள மீது ஆண்டவர் கொடினோன்னு இவன் என்ன நினைக்கிறான், சாவுள்ள மீன் பேரச்சனோன்னு புனிதமாயிடுறான். இந்த சாவுள்ள மீது ஆண்டவர் கொடினோன்னு புனிதமாயிருமா? அது அவரே உட்கார்ந்து நட்டிட்டு போயிருந்தா கூட புனிதமாகாது. அவரே உசுரோட வந்து அவரே நட்டிட்டு போயிருந்தா கூட, அப்படிப்பட்ட ஒரு மரமா இருந்தா கூட அது புனிதம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. இவன் என்ன பண்றான், யார் பேரையோ சொல்லிக்கிட்டு ஒரு கொடிமரத்தை ஏத்துவானா. கொடிமரத்தை தொட்டு முத்தமிடுறது எவ்வளவு கூட்டம் தெரியுமா? இந்த சந்தன கூடுங்கிறது யார் அவரை செஞ்சாரு, யார் செய்யறா? நாகப்பட்டினத்தில் உள்ள அந்த சாமி ராமசாமி உட்காந்து செய்யறானு. இந்த கூட செய்ய சொல்லிட்டு அது ஊர்வலமா வரும் பொழுது அதை போய் சொல்றாங்க. என்னடா இது என்ன சாதாரண ஒரு பொருள் தானே, ஒரு ஆசாரி செஞ்சிருக்கிறான், இவ்வளவுதான். ஒரு ஆசாரத்தை கொடுத்தா நீ உன் ஊர்லயும் செய்யலாம், அங்கே எங்க வேணாலும் செய்யலாம், காசை கொடுத்தா செஞ்சு தருவான். இதுல ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா ஒண்ணும் கிடையாது. அதுல போற லைட்டுகளை இதுலயும் போட்டா எரியும், அது கொடுக்குற கனெக்ஷன் இதுலயும் கொடுத்தா எல்லாம் செய்யும், அதுக்கு வைக்கிற சக்கரத்தை இதுக்கு வச்சாலும் ஓடும். இதுல என்ன எக்ஸ்ட்ரா நீ கண்டுட்ட? என் வந்து ஆர்டர் கொடுத்து செய்ய வேண்டியது சாவுள்ள மீது பாதுஷா வண்டின்னு சொன்ன உடனே அது சாவுள்ள பேச வண்டியா போயிருமா? அவரா போனார் அதுல? அவர் போன வண்டியா இருந்தா கூட புனிதம் இல்லை இஸ்லாத்துல. அவரே சவாரி போயிற ஒரு பல்லாக்கு மாதிரி செஞ்சு வச்சுட்டு மூத்தா போயிருந்தா கூட அதுக்கு புனிதம் இல்லைங்கிறோம் இஸ்லாத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த மரத்துக்கு இந்த கதினா இதுக்கு என்னன்னு பாருங்களேன். அப்ப இவன் என்ன பண்றான், அவர் பேரை சொன்னவன கொடி புனிதமாகுது, அவர் பேரை சொன்னவன கூடு புனிதமாகுது, அவர் பேரை சொன்னவன அந்த கபரு புனிதமாகுது, அவர் பேரை சொன்னவன அந்த இடத்துல வச்ச என்ன பள்ளி பாய்ச்சாலாம் உழுது கிடக்க குடிப்பானுவோ. தர்காவில் கொண்டு போய் அவுலியாவுடைய ரவுலான்னு சொல்லி எண்ணெய் கிண்ணியை கொண்டு வச்சிருவானுவோ. எண்ணெயில விளக்கெல்லாம் எரியுதா, கண்ட பூச்சி விட்டில் கிட்டலாம் உழுந்து கிடக்கும். அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறான், அது வேற என்னமோ இறங்குதான். ராத்திரி வச்சுட்டு காலையில வாங்குறதுக்கு 120 ரூபாய் தனியா காசு, அதை குடிக்கிறானுவங்க. நீங்க நாகூர்ல போய் பார்க்கலாம், நாகூர்ல பார்த்தா பாச்சான் உளுந்து கிடக்கும், பள்ளி உளுந்து கிடக்கும், அதெல்லாம் அவனுக்கு கவலையே இல்லை. அது மட்டும் இல்ல, செருப்படி வாங்குறான். செருப்புன்னு சொல்லி ஒரு வெள்ளி பெட்டியில் வச்சிருக்கான் நாகூர்ல. நான் சாவுல மீது பாசா போட்ட செருப்பான். அது இருக்கிற விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சம் வாங்கல, அது ஒரு மரக்கட்டை, அதுக்கு வெள்ளியில பெட்டி. சாதாரண மரக்கட்டையில ஒரு செருப்பை செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்றான், வெள்ளியிலேயே பெட்டி பாக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அந்த வெள்ளி பெட்டியத்துக்கு தலையில வைக்கிறது காசு கொடுக்கணும், செருப்படி வாங்குறது. இந்த கர்ரம்னா பனி ஆதம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆதமுடைய மக்களை தான் நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம். செருப்பை விட வழக்கமாத்தை விட மனுஷன் சிறந்தவன். நீ என்ன பண்ற, உன்னை விட செருப்பு சிறந்தன்னு நினைக்கிற. ஒரு மனுஷன் போட்டாரா இல்லையா, அதுக்கு ரெக்கார்டு ஒன்றும் கிடையாது, போட்டே இருக்கட்டும். அதனால என்ன,
அவர் போட்டதுனால என்னப்பா, போட்ட காலில் போட்ட புனிதமாயிருமா? அதனால அவர் போட்ட செருப்புனால ஒரு பரக்கத்து வந்துருமா? வராது. நம்ம என்ன செய்யறோம்? செருப்பு புனிதங்கிறோம், விளக்கமாறு புனிதங்கிறோம். இது வேற மதத்துல காப்பி அடிச்சது. வேற வேற மார்க்கங்கள்ல தான் கண்காட்சின்னு வச்சிருப்பாங்க. அருங்காட்சியகம் தான் என்னமோ பயங்கரமான இருக்குன்னு பார்த்தோம்னா அவர் கண்ணாடி, அவர் போட்ட சட்டை, அவருடைய கோவணம், இதெல்லாம் வச்சுட்டு கண்காட்சி இதுக்கு பேரு வச்சிருக்கிறாங்க. பாருங்களேன், காமராஜர் கூட என்ன வச்சிருக்கிறாங்க? அவர்கள் நூல்கள், அவர் செஞ்ச ஆராய்ச்சியா இருக்கு, ஒண்ணுமே இருக்காது. அவர் இதுல சாப்பிடுவாரு, நஞ்சு போன ஒரு பிளேட்டு, இதுகளெல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஆக்கிட்டானு பாருங்க. அவுளியாவை எப்படி ஆக்கிட்டாங்க? இந்த மாதிரி ஆக்கிட்டான். இப்ப எதுக்கு எல்லாம் சொல்றோம்னு கேட்டா, இஸ்லாமிய மார்க்கத்துல பொருள்களை புனிதமாக்காதீங்க. பொருள்களை புனிதமாக்குவதாக இருந்தால் அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கணும். சில விஷயங்கள் அல்லாஹ் புனிதமாக்குறான். ஹரம் ஷரீப் அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிறான். சபா மருவா, இன்ன சபாவுல் மருவத்தை மின் ஷஆயிரில்லா, சபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சபா மலை புனிதம்னு சொல்லி ஒத்துக்குருவோம். மருவா அதுக்கு தொட்டு முத்தம் கொஞ்சம் கூடாது, அது புனிதம் ஒத்துக்கலாம் வேணும்டா, அது வரக்கத்தான மலை அப்படின்னு சொல்லலாம். தொட்டு முத்தம் கொஞ்சிறதுங்கிறது இந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு மட்டும்தான். அப்ப சபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் குர்ஆன்ல இருக்குது, அது ஓகே. மகாம இப்ராஹிம் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிய புனிதப்படுத்திட்டு போயிருக்காங்க, மதீனாவை ஹரம் டாக்கிட்டு போயிருக்காங்க, அது ஓகே. அப்ப இதுகளை தவிர மற்றவைகளை நம்மளா போட்டுக்கிட்டு புனிதம் புனிதம் ஆக்குவதற்கு அதுவும் ஷிர்க்கு. அல்லாஹ்வுக்கு உள்ள அந்த சக்தியை நீங்க உங்க கையில் எடுத்துக்கிறீங்க, அல்ல ஒரு பெரியாரு கொடுக்குறீங்க, ஒரு இறந்தவருக்கு கொடுத்து விட்டீங்க. அல்லாஹ் ஒருத்தன் தான் பரக்கத்து தரக்கூடியவன். அல்லாஹ் அவனுக்கு பரக்கத் செய்ய நினைச்சான்னு சொன்னா நம்ம வாட்டுக்கு அரைக்க அப்படி அரிசியை போடுவோம், திங்கி திங்கி வந்துகிட்டே இருக்கும். சில நேரத்தில் அல்லாஹ் அருள் புரிய நினைச்சிட்டான்னு சொன்னா 5 விருந்தாளி வந்துருவாங்க, நமக்கு 10 நினைச்சுக்கிட்டு இருப்போம், 5 பேரும் சாப்பிட்டு விட்டு நமக்கு மிச்சமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் மறைமுகமா இது எல்லாருக்கும் தருவான், யாருக்கு வேணாலும் தருவான். யாருக்கு வேண்டாலும் சில நேரங்கள் என்ன செய்வான்? அல்லாஹ் அள்ளி போட்டுருவான், பரக்கத் தர ஆரம்பிச்சிருவான். அப்ப அந்த மாதிரி பரக்கத்து செய்வது தபாரக்கல்லாஹ் இடத்துல குர்ஆன்ல தபாரக்கல்லாஹ் ஹஸ்னுல் காலிகின் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் அப்படின்னுலாம் சொல்றோம் இல்லையா? அதனால அல்லாஹ் ஒருத்தன் தான் பரக்கத்துக்கு சொந்தக்காரன், புனிதத்துக்கு சொந்தக்காரன், மறைமுகமான அருளை தருவதற்கு சொந்தக்காரன் நம்ம நம்பணும். அப்ப இந்த மாதிரியான நம்பிக்கைகள் நம்ம கிட்ட வரவே கூடாது. இது அவர் பயன்படுத்தினது, இது அவர் பேர்ல உள்ளது, இது இவர் பேர்ல உள்ளது, அவர் உட்கார்ந்த மரம், இவர் ஒளி செஞ்ச இடம். இப்ப மதுரையில் ஒரு தர்கா கட்டிருக்காங்க. மதுரையில் ஒரு தர்கா. என்ன தர்கா? தர்கான கபர் இருக்கணும்ல, அதாச்சும் இருக்கணும். குறைஞ்ச வச்சோம் தர்காவில் கபர் இல்லை. என்னடான்னு கேட்டா அப்துல் கார் ஜிலானி அங்க ஒளி செஞ்சாராம். இங்க மதுரையில் இடம் கிடைக்கும், பக்கத்தாதுல இடம் இல்லாம மதுரை வறண்டு போன மதுரையில் வந்துகிட்டு நினைச்சாராம், ஒளி செய்ய வந்தாராம். அவர் பேரை சொல்லிட்டு தர்கா வச்சு பண்ணிட்டு தெரியுறான். பொட்டல் புதூர்ல தர்கா இருக்கு, மொய்தீன் அங்க கபரு கிடையாது. என்ன இவங்க வச்சுட்டாங்கன்னா பேரை சொன்னாலும் புனிதம் ஆயிருமா. அவர் வந்தாரு, இங்க உட்கார்ந்தாரு, இங்க உனக்கு போனாரு, வெளிக்கு போனாரு, அதெல்லாம் புனிதம். விளையாட்டுக்கு சொல்லல, நெசமா ஆக்கி வச்சிருக்காங்க இப்படிலாம். அப்ப அவருடைய இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் புனிதம்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல வாழ்ந்தாங்களே, அந்த மதீனாவுடைய ஒவ்வொரு மண்ணு துகளும் எவ்வளவு புனிதம். அது தொட்டு முத்தமிட்டாங்க சஹாபாக்கள்லாம், அதெல்லாம் நடந்தாங்க, அதனால பிறந்தாங்க. அதுக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கலையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை கொடுத்தாங்களே தவிர, அவங்க இன்னொரு வகையில பார்த்தோம்னா அவங்க மிதிச்ச பூமி அபூஜஹல் மிதிச்சான், அதனால என்ன செய்யறது? இப்ப அவங்க மட்டும் தான் மிதிச்சாங்க, அப்படி நம்ம பார்த்துட்டு போயிடணும். அதனால பொருள்களை புனிதப்படுத்த கூடாது, அதுவும் ஷிர்க்கு, இதை விளங்கிக்கணும். அதே மாதிரி